மனிதனுக்கு வாழ்க்கையில சேமிப்புன்றது ரொம்ப முக்கியம். அந்த சேமிப்பை இந்த பிறவிக்காக மாத்திரம் காசு பணமா மாத்திரம் சேர்க்காமல் தானத்தையும் தர்மத்தையும் சேர்த்து வச்சோம்னா அது எல்லா பிறவிக்கும் கூட துணையா வரும். நாம மறந்தாலும் மறக்காம அது பலனை கொடுக்கும். அதனால வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை நடத்துறதுக்காக ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு தொழில் பண்றோம், ஒரு வேலை பண்றோம், ஒரு வியாபாரம் பண்றோம். இது என்ன பண்ணாலும் அதுல இருந்து வரக்கூடிய வருவாயில அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டு தர்மத்துக்குன்னு ஒரு தொகையை ஒதுக்கி அதுல தர்மம் பண்ணிக்கிட்டே வரணும். தானம் தர்மம் ஏதோ பணக்காரர்கள் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏழைகள் கூட தானம் பண்ணலாம். ஏன்னா தர்மம் இவ்வளவு பண்ணாதான் தானம் அப்படிலாம் கிடையாது. நம்மால் எது முடியுதோ அதை பண்ணும் போது அதுவே தானம் தான். அது லட்சத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை, 10,000 இருக்கணும்னு அவசியம் இல்லை. 1000 கொடுத்தாதான் தானத்தினுடைய பலன் இல்லை. நம்மால 5 ரூபாய் தான் முடியும்னா 5 ரூபாய் கொடுத்தாலும் பலன் உண்டு.